வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு என்னன்னு பார்த்தோம்னா, சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் என்ற கிரகத்தினுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்போதுமே சுக்கிரன் பெயர்ச்சி ஒரு மாத காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும். இந்த மாதத்துல நடக்கின்ற, அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற்ற சுக்கிரனா போறாரு, உச்சம் பெற போறாரு. மீன ராசியில சுக்கிரன் பகவான் உச்சம் பெறும்போது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போறார், என்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி பாத்தீங்கன்னா குருவினுடைய இடம். இந்த குருவினுடைய இடத்திலேயே சுக்கிரனும், அடுத்து சுக்கிரனுடைய இடமான அந்த ரிஷப ராசியில அந்த குருவும் இருக்கிறாரு. இந்த 4 மாத காலகட்டத்துல, இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனையும் ஆகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா குருனுடைய வீட்டுல சுக்கிரன், சுக்கிரனுடைய வீட்டுல அந்த குருன்னு இருக்கிறதுனால பரிவர்த்தனையும் இந்த காலகட்டத்துல வேலை செய்யும். இந்த மீன ராசியில சனியும் பயிற்சி ஆகிறார், ராகு பகவானும் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த சுக்கிரனுடைய சேர்ந்து அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி, அடுத்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் கூட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 4 மாதங்களுக்கு, அதாவது 28ஆம் தேதி ஜனவரி மாதம் பயிற்சி ஆகக்கூடிய அந்த சுக்கிரன் மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்க போறார். உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால 2 கிரகங்களும் பரிவர்த்தனையாகி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்து பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். ரிஷபராசி அன்பர்கள் பொதுவா எப்படி இருப்பீங்க முதல்ல அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோட இருக்கக்கூடியவர்கள். எந்த இடத்துலயும் போய் நம்ம தேவையில்லாம மாட்டிக்க கூடாது, நம்ம கையில இருந்து தேவையில்லாம எந்த விதமான ஒரு முதலீடும் செய்யக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஆப்டா நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தீங்க, நல்லாதான் போயிட்டு இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷமாக உங்களுடைய கோச்சார கிரகங்கள், உங்களுடைய தசாபுத்தியினுடைய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கடன் கொடுத்துருச்சு. ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே யாரையும் நம்பி நம்ம கடன் வாங்க கூடாது, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. என்னுடைய வருமானத்துல, என்னுடைய உழைப்புல நம்மளுடைய குடும்பத்தை நடத்தினா போதும் அப்படின்ற லெவல்ல தான் உங்களுடைய எப்போதுமே எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் மே மாதத்துல இருந்து உங்க ராசியில வந்ததுல இருந்து தேவையில்லாத திடீர் செலவுகள், எங்கேயோ இருந்து அந்த செலவு உங்க வீட்டு வாச கதவை தட்டும். அந்த செலவை செய்யறதுக்கு அந்த நீங்க சேமிச்சு வச்ச பணத்தை நீங்க இழந்திருக்கிறீங்க. அடுத்து தொழில் சம்பந்தமான சில விரயங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு, தொழில்ல திடீர்னு கடன்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்காத விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சு வரக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 4 மாதங்கள் ஒரு பொன்னான தருணங்கள். இந்த பொன்னான தருணத்தை நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வருடம் முழுவதுமே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நம்ம புத்தாண்டு பலன்ல குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதுல பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறதுல இருந்தே நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்கு அப்படின்ற போது நிறைய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்க நிறைய பேரு கலைத்துறையில இருக்கிறீங்களா, உங்களுடைய ஒர்க்குக்கு ஏத்த ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம். நிறைய பேர் வாய்ப்புகளை எதிர்நோக்கி அமர்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க கமெண்ட்ல போடுங்க, நீங்க எந்த துறையில இருக்கிறீங்க, உங்களுடைய துறையில நீங்க என்ன வளர்ச்சியை எதிர்பார்க்கறீங்க, அது எல்லாமே நடக்குமான்றத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு நான் டைம் கிடைக்கும் போது கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்றேன். யார் யாரெல்லாம் எந்தெந்த
எந்தெந்த துறையில நீங்க ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ அந்த துறையில எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதுல முக்கியமா கலைத்துறையில, சினிமா துறையில இருக்கிறவங்க, அடுத்து வெப் சீரிஸ்ல இருக்கிறவங்க, பெரிய பெரிய எடிட்டரா இல்ல டைரக்டராவோ இல்ல சினி போட்டோகிராஃபி, எந்த விதமான துறையில இருந்தாலும், எந்த ஒரு ஒர்க்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை, உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஒரு வாய்ப்புக்காக நீங்க பல வருட காலமாக காத்துட்டு இருக்கிறீங்க, அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். எவ்வளவோ நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சும் அங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு திரும்பி வந்த காலங்கள் நிறைய. அதெல்லாம் மறந்துருங்க. பழைய காலத்துல நீங்க ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இனிமே புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு காலத்துல நீங்க காலடி பதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கலைத்துறையினருக்கு இருக்க போகுது. அடுத்து சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள், ஒரு சின்னதா ஆரி ஒர்க் ஷாப் ஆரம்பிக்க போறேன், வீட்டுல இருந்தபாலேயே ஆரம்பிக்க போறேன், அடுத்து பாத்தீங்கன்னா லேபர்ஸ் வச்சு ஆரம்பிக்க போறேன், டெக்ஸ்டைல் கம்பெனி ஆரம்பிக்கும், இந்த மாதிரியாக அலங்கார பொருட்கள் சம்பந்தமான தொழில்கள், அடுத்து பியூட்டி பார்லர், இந்த மாதிரியான அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இந்த மாதிரியாக யார் யாரெல்லாம் புதுசா ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரிஷபராசி என்பர்கள் தாராளமாக அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். நீங்க சின்னதா வீட்லயே ஒரு பியூட்டி பார்லர் நடத்தினா கூட உங்களை தேடி கஸ்டமர்ஸ் வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் பார்வையாக அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வாடிக்கையாளர்களின் ஆதரவுன்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல வேலைக்கு போறவங்க மெயினா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடா இருக்கும். ரொம்ப நச்சுன்னு ஒரு நிம்மதியான ஒரு வேலையே பார்க்க முடியாம, அப்படியே வேலை பார்த்தாலும் கூட அதுல ஒரு மேலதிகாரிகளின் தொந்தரவு, நீங்க எவ்வளவோ டெடிகேட்டடா வேலை செய்வாங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுவீங்க. அந்த டெடிகேஷனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அங்கீகாரம்ன்றது உங்களுடைய அலுவலக கிடைக்காது. இப்போ இந்த காலகட்டத்துல அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு புதுசா உங்களுடைய சரௌண்டிங்ஸ் மாறப்போகுது, புதுசா ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணம். மாணவ செல்வங்களாக இருக்கிறீங்கன்னா நல்ல உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல ஒரு நிலையில இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நீங்க ஒரு தனித்துவமாக விளங்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா பிப்ரவரி மாசம்லாம் நிறைய பேருக்கு 12th எக்ஸாம் அந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த காலகட்டத்துல அந்த சுக்கிரனும் உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எழுதக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக, இந்த காலகட்டத்துல எழுதக்கூடிய எல்லா எக்ஸாமுமே உங்களை ஒரு வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு நேரம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட வாங்குறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதனால ரிஷபராசி அன்பர்களே, பழைய காலத்தை நினைச்சு நீங்க ரொம்ப வாழ்க்கையில வருத்தப்படாம இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நோக்கி நீங்க பயணிக்கும் போது கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு பர்சனல் லோன் தொழில் சம்பந்தமா அப்ளை பண்றீங்க, இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இது எல்லாமே நீங்க சூப்பரா செய்யக்கூடிய ஒரு நேரம். ஒரு சின்ன லெவல்ல இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு உண்டான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஒரு டெய்லி வேலைக்கு போறவங்க, டெய்லி கூலி தொழிலுக்கு போறவங்க கூட ஒரு அவங்களுக்குன்னு உண்டான ஒரு சேமிப்பை ஒதுக்கி அந்த சேமிப்பில் இருந்து ஒரு புதுசா அவங்களுக்கு தேவையானது ஒரு நகையோ இல்ல அவங்களுக்கு தேவையான ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அலங்கார பொருட்களை சேகரிக்கிறதோ எதுனாலும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பொருளாதார முன்னேற்றத்தை, ஆடம்பர வாழ்க்கையை, ஒரு சொந்த வீடு அமைவதற்குண்டான எல்லா ஒரு தருணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற சுக்கிரன் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 4 மாதத்துல, அதாவது
ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், அதாவது ஏற்கனவே குடும்பத்தை இழந்து இருக்கிறவங்க, தன்னுடைய மனைவி கணவரை இழந்து இருக்கிறவங்க, தனியா இருக்கிறவங்க, இந்த காலகட்டத்துல தேவையில்லாத தொடர்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால பல பேர்கிட்ட நீங்க பழகும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பழகுங்க. அந்த பழக்கம் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை தரக்கூடும். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா பழங்க. யார்கிட்டையும் நீங்க பணத்தை தேவையில்லாம கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ராகுவோட அந்த சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு இல்லீகலா சில தொடர்புகள் வருவதற்கும், அடுத்து அந்த பணம் ஏமாற்றம் நடைபெறுவதற்கும் ஒரு சின்ன நெகட்டிவிட்டி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நீங்க மாட்டிக்காம சில வேலைகளை செஞ்சீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மென்மேலும் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் இந்த பெயர்ச்சியில உங்களுக்கு எந்த டேட், எதுல இருந்து எந்த டேட்ல இருந்து தெரியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை தெரிவிக்கலாம். இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி 28ஆம் தேதி ஜனவரியில இருந்து 30ஆம் தேதி மே மாசம் வரைக்கும் இருக்குது. வேற எந்த துறையில உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.